ஐம்புலன்களில் 3 காது மூக்கு தொண்டையில் அடங்கியிருக்குங்க. காது கேட்கறதுக்கு, மூக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்கு, வாய் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த காது மூக்கு தொண்டையில கூட நம்மளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பிரச்சனைகளை பத்தி தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் துளசிதாஸ் அவர்களை சந்திக்க போறோம். சூரிய வணக்கம். வணக்கம் டாக்டர், இந்த காது மூக்கு தொண்டைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? இந்த காது மூக்கு தொண்டை அப்படின்னும் போது அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மனிதன் உயிர் வாழறது வந்து அந்த மூச்சு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அந்த மூச்சை உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதும் இந்த மூக்கு தான். அந்த மூக்கில் ஒரு அடைப்பு ஏற்படும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறி இப்போ மனிதன்றவன் ஆப்ளிகேட்டரி நேசல் ப்ரீத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ளிகேட்டரினா அவன் வந்து கம்பல்சரியாக மூக்கால் தான் மூச்சு விடணும், அப்படி தான் அவனுடைய இயற்கை. இதில் ஒரு அடைப்பு இந்த மூக்கில் ஏற்படும் போது அவனால் நார்மலாக இருக்க முடியாது. அதில் முக்கியமாக என்னென்னா நைட்டில் தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே அந்த ஆழ்ந்த தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது இருந்தால் தான் நம்ம மறுநாள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும், நார்மலாக இயங்க முடியும். ஸோ இந்த டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மூக்கு வழியாக மூச்சு விட்டால் தான் அது நடக்கும். ஸோ அந்த மூக்கில் ஒரு அடைப்பு ஏற்படும் போது அந்த டீப் ஸ்லீப் கிடைக்காது. நீங்கள் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொரட்டை விடுறவங்க அவங்க ஒரு 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் கூட தூங்குவாங்க. ஆனால் மறுநாள் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துருந்தோன்னா அங்கேயும் தூங்க வர்றாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் தூங்கும்போது இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியல. ஏன் போக முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கு அடைப்பினால இவருக்கு நைட்டில் ஆக்சிஜன் வேண்டிய அளவு கிடைக்கல. ஆக்சிஜன் வேண்டிய அளவு கிடைக்காததுனால அந்த பிரெயின் வந்து அதை சென்ஸ் பண்ணது. அங்கே ஒரு பிரெயினில் ஒரு சென்சர் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு லெவல், ஆக்சிஜன் லெவல் எல்லாம் அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் வேண்டிய அளவு கிடைக்கல அப்படின்னா அவரை ஆழ்ந்த தூக்கத்துக்கு அது போக விடாது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனால் அவர் என்ன ஆகும்னா அவர் சோக்கிங் வந்துடும், நாக்கு உள்ளே விழுந்துடும். ஏதாவது ஒரு வகையில் சோக்கிங் வந்து அவர் உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ பிரெயின் அவரை தட்டி எழுப்போம், கான்ஸ்டண்ட்டாக தட்டி எழுப்பி அவரை வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் பிளேன் ஆஃப் ஸ்லீப்பில் தான் அதை வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு அவர் போக முடியாது. அது மட்டும் இல்லை, ஆக்சிஜன் வந்து நைட்டில் சரியாக கிடைக்கலன்னா ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஸோ இந்த ஹார்ட் என்ன பண்ணணும்னா, ஐயோ எனக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது பிரெயினுக்கு அப்படின்ட்டு அது ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ண ஆரம்பிக்கும்போது அது ஹை பிளட் ப்ரெஷரில் கொண்டு போய் விடும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மூக்கோட அசோசியேட்டடாக இருக்குது. ஸோ மூக்கில் மூச்சு விட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது வேறு எல்லா சிஸ்டத்தையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ காது சம்பந்தப்பட்ட காமனான பிரச்சனைகள் என்ன? காதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் இப்போ காதில் சீழ் வடிகிறது நிறைய பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சளி பிடிச்சதுன்னா ஒரு சைனஸ் ப்ராப்ளம்னா அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்க பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அடினாய்ட் சதையை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. குழந்தை வந்து வாயை திறந்து வாயாலே மூச்சு விட்டுருக்கோம், எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நைட்டில் படுத்த உடனே கொரட்டை சவுண்டு வரும் குழந்தைக்கு. அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்குது. காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்குது. அந்த டியூப் வழியாக வந்து காற்று உள்ளே போனோம், நார்மலாகவே காற்று உள்ளே போனோம். அது போகலைன்னா அந்த மிடில் இயர்னு சொல்கிறோம். காதை வந்து 3ஆக பிரிக்கலாம், வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு. ஸோ அந்த நடுக்காதில் வந்து இந்த காற்று போய் காற்றுடைய ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த செவிப்பறை, அந்த இயர் ட்ரம் வந்து உள்ளே இழுக்காமல் நார்மல் ப்ரெஷரில் இருக்கும், நார்மலாக காது கேட்கும், வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும். இது நடக்கலை, சப்போஸ் அந்த காற்று வந்து உள்ளே போகலை அப்படின்னா அங்கே ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் ஏற்படும். நெகட்டிவ் ப்ரெஷர் ஏற்படும் போது அந்த இயர் ட்ரம் உள்ளே இழுத்துக்கும். ஸோ காது வந்து ஒரு அடைச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒரு குழந்தை வந்து எனக்கு காது அடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறதில்ல. அதுக்கு வலி வந்தால் தான் அது சொல்லும். செவிப்பறை உள்ளே இழுத்திருக்கா இல்லையான்ட்டு நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தாப்பில் என்ன ஆகும், குழந்தைக்கு ஒரு கோல்டு வரும். கோல்டு வரும்போது மூக்கிலேருந்து சளி வடிகிற மாதிரி காதுக்குள்ளேயும் சளி உற்பத்தி ஆகும். அது அங்கேயே கலெக்ட் ஆகி நிற்கும். ஏன்னா அந்த டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கனால டியூப்பில் வர முடியாது. ஸோ காதுக்குள்ளே காற்றும் போல் அந்த சளி உள்ள கலெக்ட் ஆகி நிற்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறி அந்த சளி ஒரு பஸ்ஸாக மாறும், சீழாக மாறி ஒரு நாள் என்ன ஆகும், திடீர்னு அந்த ரொம்ப காது வலியோட அந்த இயர் ட்ரம்மில் ஒரு ஹோல் விழுந்து அதிலிருந்து அந்த சீழ் வர ஆரம்பிக்கும். இதுதான் நடக்கிறது. அந்த சீழ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து அந்த ஹோலை மூடுற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹோல் தானாக மூடலைன்னா அதுக்கு வந்து மூட வேண்டிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ முக்கியமாக காதில் சீழ் வர்றதுக்கு காரணம்
இந்த மூக்கில் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போகிறது, காதுக்கு மூக்குக்கு அந்த டியூப் வந்து சரியாக வேலை செய்யாது தான் இதுக்கு முக்கியமான காரணம். காதில் ஒரு இரைச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான பிரச்சனை டாக்டர்? எல்லாருக்குமே இன்ஹரண்ட் சவுண்ட்ஸ், காதுக்குள்ளே சவுண்டு இருக்குது, இரைச்சல். அது நமக்கு ஏன் கேட்கல அப்படின்னா, சுற்றி இருக்கிற சவுண்டு வந்து நமக்கு இதை விட லவுடாக இருக்கனால இந்த உள்ளே இருக்கக்கூடிய சவுண்டு கேட்கல. நான் இந்த ரூமுக்குள்ளே வந்த உடனே எனக்கு கேட்டது அப்படின்னா, வெளி சத்தம் எதுவுமே இல்லை, இங்கே நிசப்தமாக இருக்குது இந்த ரூம். அப்போ வந்து உள்ளே வந்தோடனே என்னுடைய ஓன் சவுண்டே எனக்கு கேட்டது. காது கேட்குற திறனில் ஏதாவது ஒரு குறைவு ஏற்படும் போது அவங்களுடைய ஓன் சவுண்டே வந்து அதிகமாக கேட்கும். அதுக்கு பேர் தான் டினேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். 3 எலும்பு இருக்குது காதுக்குள்ளே. ஸ்டேபிஸ் அப்படின்ற 3வது எலும்பு அசையாமல் நின்று போகும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேபிஸை சுற்றி புது எலும்பு வளர்ச்சி ஏற்படுறதுனால அது அப்படி அசையாமல் நின்று போகுது. ஸோ இது அந்த சவுண்டு உள்ளே போகிற அந்த கண்டக்ஷனை வந்து தடுக்கும்போது அவங்களுக்கு காது கேட்கும் திறன் குறையுது. சேம் டைம் அவங்களுடைய ஓன் சவுண்டு காதுக்குள்ளே இருக்குல்ல, அது வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது, டினேட்டஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அங்கே நடக்குது அவங்களுக்கு அந்த டைமில். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அது அந்த ஸ்டேபிஸ் அந்த போனை வந்து அதில் ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் போனை அந்த இடத்துல செட் பண்ணிடுறோம். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எலும்பு வந்து பிளாஸ்டிக் மேலே வளர முடியாது. ஸோ பிளாஸ்டிக் மூவ் ஆகிட்டே இருக்கும், சவுண்டு கேட்குறது கண்டக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், சவுண்டு நல்லா காது நல்லா கேட்கும். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சை. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம். அது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகுன்னா, நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். காதுலேருந்து மூக்குக்கு போகிற அந்த நரம்பில் வந்து ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு இறைச்சல். காது கேட்குறதுக்கு திறன் குறையும் போது அவங்களுக்கு உள்ளே இருக்க அவங்களுடைய ஓன் சவுண்டே அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் டினேட்டஸ். காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட நிறைய அறுவை சிகிச்சைகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க டாக்டர். இதில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சர்ஜரினா இது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பையன், அவன் வந்து ஆக்சுவலாக இஸ் ஃப்ரம் கல்கட்டா, சிலிகுரி அப்படின்றலாம். அவர் ஒரு 22-23 அது மாதிரி இருப்பார். ஒரு நாள் எனக்கு பார்க்க கூப்பிட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அங்கே போனால் அவர் சுய நினைவில் இல்லை, கைண்ட் ஆஃப் டிஸ்ஓரியன்ட், அவரோட ஓரியன்டேஷன் இல்லை, ஒரு செமி லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருந்தார். அவரை 2 பக்கமும் கை கட்டி வச்சுருந்தாங்க, காலை கட்டி வச்சுருந்தாங்க. பிகாஸ் ஹி வாஸ் வயலண்ட், கை காலெலாம் போட்டு அடிக்கிறது, அது மாதிரி அவர் அந்த ஸ்டேட்டில் இருந்தார். ஸோ நான் வந்து அந்த ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, மூக்குக்கும் அந்த ஃப்ராண்டல் பிரெயினுக்கும் நடுப்பில் ஒரு போன் மிஸ்ஸிங். அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் டிஷ்யூ, அங்கே ஒரு ஆப்சஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சஸ்பிஷன் அந்த டைமில். என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டால், அவருக்கு ரிப்பீட்டட் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்றது ஒரு மூளை காய்ச்சல். ஸோ அந்த சப்அரக்கனாய்ட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ஃப்ளூயிட் இருக்கும், சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அங்கே இருக்கும், அதில் தான் அந்த பிரெயின் மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிடில் வந்து இன்ஃபெக்ஷன் போகும்போது அது மூளையை பாதிக்கும், அது மூளை காய்ச்சலாக மாறும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டட் மெனிஞ்சைட்டிஸ் அவருக்கு மூளை காய்ச்சல் வந்து போக அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்து அவரை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நான் சஜஸ்ட் பண்ணேன், இது மாதிரி இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, மூக்குக்கும் பிரெயினுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, அது வழியாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிட்டுருக்குன்னு நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னாச்சு. ஓகே, அவங்களுக்கும் வேறு வழி தெரியல அவனை என்ன எப்படி டீல் பண்ணுறதுன்னு. ஸோ வி ப்ரொசீடட். அங்கே உள்ளே போய் பார்த்தா என்னென்னா, அங்கே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து இங்கே மூக்கில் வந்து தொங்குது. அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்சஸ் கேவிட்டி. அவருக்கு எப்போ ஒரு ஹெட் இன்ஜுரி மாதிரி, ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் இது. ஸோ அந்த ஆப்சஸ்ன்றது ஒரு முகப்பருவுக்கு உள்ளே வந்து சீழ் இருக்கும், நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா சீழ் வெளியே வரும். அதே மாதிரி இந்த ஆப்சஸ் கேவிட்டிக்குள்ளே சீழ் இருக்குது அவருக்கு. அது ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஆப்சஸ் கேவிட்டி சுருங்கி சின்னதாகிடுது, சரியாக போயிடுது. சரியாக போகல, ஆனால் அந்த பஸ் உள்ளே இருக்குன்னு. ஆன்டிபயோட்டிக்கோட எஃபெக்ட் போன உடனே திருப்பியும் அந்த பஸ் வந்து இன்னும் பெருசாக சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ பாக்டீரியல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெருசாக ஆரம்பிக்குது. திருப்பி அவருக்கு ஹீ கெட்ஸ் ரீஇன்ஃபெக்ஷன். ஸோ இப்படி இந்த சைக்கிள் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கிறதுனால அவருடைய பிரெயின் வந்து ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு பேரலைஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணோம், அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு கார்ட்லேஜ் எடுத்து போட்டு அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்சஸை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருடைய அந்த ஜெனரல் கண்டிஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ நடக்க முடியாமல் பெட்டில் படுத்திருந்தவர் ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்து, அவருக்கு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து ஃபைனலாக அவர் 1 மந்த்துக்கு அப்புறம், சர்ஜரி முடிஞ்சு 1 மந்த்துக்கு அப்புறம்
என்னுடைய கன்சல்டிங் ரூமுக்கு வராரு. அப்போ கூட ஒரு நார்மல் லுக்குன்னு சொல்ல முடியாது, நடந்து வராரு. பட் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறது, சிரிக்கிறது, நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம்னா, தெரிஞ்சவரை பார்த்தோம்னா சிரிப்போமே. ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை அவர்கிட்ட. அப்படி வராரு உட்காந்து. அப்புறம் ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 3 months கழித்து வராங்க. வரும்போது அவருடைய ஃபேஸில் அந்த சிரிப்பு டோட்டலி டிஃப்ரெண்ட். இவரா அவர் அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு உள்ள வராரு. ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு கேசஸ் லைஃப்பில். டாக்டர், நீங்க இஎன்டி மருத்துவ நிபுணர் மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் சர்ஜனும் கூட. இப்போ மூக்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க? மூக்கை பொறுத்த வரைக்கும் ரைனோபிளாஸ்டி அதுதான் காமனஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ அந்த ரைனோபிளாஸ்டி ஆப்ரேஷன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ரேஷன். இது நீங்கள் ஈஸி ஆப்ரேஷன் கூட சொல்லலாம். ஆனால் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். அதாவது நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனால் மூக்கு நல்லா வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவங்க எனக்கு இந்த மூக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்கணும். நீங்கள் நினைப்பீங்க சர்ஜன் அஸ் அ சர்ஜன் உங்கள் புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக மூக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பேஷண்ட் நினைப்பார், ஐயோ இந்த மூக்கு நான் எதிர்பார்க்கல, நான் வேறு மாதிரி மூக்கு எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவருடைய. ஸோ அப்போ பேஷண்ட்டுடைய எதிர்பார்ப்பு, சர்ஜனுடைய ஸ்கில், இதெல்லாம் நல்லா மீட் ஆகி நல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா தான் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரி டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி மூக்கு இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். ஆனால் இல்லாத ஒன்றை உருவாக்குறது தான் கஷ்டம். இப்போ சப்போஸ் ரொம்ப சப்பையாக இருக்குது மூக்கு அப்படின்னா அங்கே டிஷ்யூ கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒன்று உடம்பில் வேறு எங்கே இருந்தாவது டிஷ்யூ கொண்டு வந்து அங்கே வைக்கணும், இல்லை வெளியிலேருந்து ஏதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஏதாவது உள்ளே எடுத்து வைக்கணும். கூடிய மட்டும் வெளி பொருட்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுறது. ஸோ மூக்குக்குள்ளேருந்து அந்த தண்டு குருத்து எலும்பு எடுத்து அதை ஷேப் பண்ணி வைக்கலாம், காதுலேருந்து எடுத்து வைக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து இந்த விலா எலும்பு, ரிப், காட்லேஜ் எடுத்து வைக்கலாம். சில மெட்டீரியல் இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. எப்படின்னா அந்த மெட்டீரியல் உள்ளே வச்சுட்டு நம்ம மூக்கை சரி பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிப் ரொம்ப சப்பையாக இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த மூக்கு அப்படியே நீட்டி நிற்கும். அந்த புண்ணு ஆறி அந்த டிஷ்யூ எல்லாம் ஹீல் ஆனதுக்கப்புறம் அந்த நீங்கள் வச்ச அந்த மெட்டீரியல் வந்து காணாமல் போயிடும், அப்சார்ப் ஆகிடும். ஆனால் மூக்கு வந்து இந்த பொசிஷன்லேயே அப்படி நிற்கும். ஸோ அது இட்ஸ் எ வெரி குட் இனோவேஷன். அது மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ரீடு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்க, மராத்தி ஆக்ட்ரஸ், பாம்பேலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா 2 தடவை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி அது திருப்தி இல்லை, ஒரு போண்டா மாதிரி மூக்கு வந்துருச்சு, அது சரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்க. வி ஸ்டடிட் ஹர் நோஸ் ப்ராப்பர்லி. அதில் என்ன டிஃபெக்ட், அதில் என்ன டிஃபார்மிட்டி, அதை எப்படி நாங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு we are able to give a பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஹர். முக்கியமாக என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா டிஃபார்மிட்டி. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா தான் அதை சரி பண்ண முடியும். எந்த உடம்புல எங்கேயுமே சரி, ஃபால்ட் என்ன, பெத்தாலஜி என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். ஸோ அந்த ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க. நான் என்னுடைய ஒப்பீனியன். காது, மூக்கு, தொண்டை மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் துளசிதாஸ் அவர்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு தி ஷோ. காது, மூக்கு, தொண்டை மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் துளசிதாஸ் அவர்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னாலே வோக்கல் கார்டு தான் மெயினுங்கிறது நமக்கு தெரியும். இந்த வோக்கல் கார்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், நவீன சிகிச்சை முறைகள்ங்கிறது என்ன இருக்குது அதில்? ஒரு டீச்சர்னாலும் சரி, ஒரு சிங்கர்னாலும் சரி, ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூசர்ஸ், உங்களை மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் வாய்ஸை வந்து சரியாக யூஸ் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிங்கர் எடுத்துட்டோம்னா, யங் எந்தூசியாஸ்டிக் சிங்கர், நல்லா பாடுறவங்களாக இருப்பாங்க. எல்லோரும் போய் சொல்லுவாங்க, ஓ நீ நல்லா பாடுற, நீ பட்டாம்பாள் மாதிரி பாடுற, இல்லை சுதா ரகுநாதன் மாதிரி பாடுற, இல்லை சுப்புலட்சுமி மாதிரி பாடுற அப்படின்னோடனே, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஆகுது, ஓகே நான் இப்போ நல்லா பாடுறேன் அப்படின்ற மாதிரி, தென் தே ஸ்டார்ட் சிங்கிங் லைக் சுப்புலட்சுமி. பட் விச் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து பாடினோம்னா வாய்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நமக்கு முடியாத ஒன்றை நம்ம ட்ரை பண்ணும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு ஹையாக போக முடியல, ரொம்ப ஹை ஆக்டேவ் போக முடியல அப்படின்னா அதை ட்ரை பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஓவர் எந்தூசியாஸ்டிக் சிங்கிங், ஓவர் எந்தூசியாஸ்டிக் டீச்சிங், இதனால தான் அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இதை வந்து அந்த வாய்ஸ் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் சரியாக வாய்ஸ் யூஸ் பண்ணல, இது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இது சிம்பிள் வாய்ஸ் பிரச்சனைக்கு நான் சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வோக்கல் கார்டில்
இந்த வோக்கல் கார்டுன்றது வி மாதிரி இருக்கும், அங்கே குரல் வளைன்னு சொல்லுவோம். அதில் வந்து சில growth, அது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியல அது ஏன் வருது அப்படின்ட்டு. பாலிப் மாதிரி வரலாம், வோக்கல் நாடியூல்ஸ் வரலாம். அது என்ன பண்ணணும்னா இந்த 2 வோக்கல் கார்டும் ஒன்றோட ஒன்று மீட் பண்ண விடாமல் தடுக்கும். அதனால் காற்று வெளியேறி அதனால் கரகரப்பு ஏற்படும், வாய்ஸ் சரியாக இருக்காது. ஸோ அதை இப்போ கட் பண்ணி எடுக்கிறது மைக்ரோ லெரிஞ்சியல் டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு. மைக்ரோ லெரிஞ்சியல் அப்படின்னா இப்போ குரல் வளை வந்து சாதாரணமாக அதனுடைய லெங்க்த்து வந்து வோக்கல் கார்டு லெங்க்த்து வந்து லெஸ் தென் 1 inch அப்படின்னு சொல்லலாம், ஒரு 2 centimeters தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் அது பெருசாக தெரியும். அப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பில் கேமரா அட்டாச் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் அது பார்த்து பண்ணும்போது அதனுடைய மேக்னிஃபிகேஷன் அல்லது ஒரு 10 times இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பாலிப் அல்லது கட்டி இருந்ததுன்னா அதை பர்ஃபெக்டாக அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பாசிபிள். அப்போ வோக்கல் கார்டுக்கு டேமேஜ் இல்லாமல் அந்த கட்டியை மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறது. பண்ணும்போது அங்கே வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நார்மலுக்கு ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ இது அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வோக்கல் கார்டு வேலை செய்யலை, பேராலிசிஸ் ஆகிப்போச்சு. ஸோ அந்த வோக்கல் கார்டை வந்து நம்ம திருப்பி நர்வை ரீஜெனரேட் பண்ணி அதை வேலை செய்ய வைக்க முடியாது. ஆனால் வாய்ஸ் வந்து சரி பண்ண முடியும், வாய்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வோக்கல் கார்டு அப்படியே அசையாமல் நின்று போச்சு, இந்த பக்கத்து வோக்கல் கார்டு அந்த அடுத்த வோக்கல் கார்டு வந்து நல்லா மூவ் ஆகுது, ஆனால் இதை மீட் பண்ணலை. அது மீட் பண்ணாதனால சவுண்டு வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த அசையாமல் நின்று போன வோக்கல் கார்டை கொஞ்சம் நகர்த்தி அங்கே தள்ளிட்டோம்னா இது வந்து இதில் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது வாய்ஸ் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி தைரோப்ளாஸ்டி ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது லேட்டஸ்ட்டு வாய்ஸ் இதில் லேட்டஸ்ட் இது. அப்புறம் வாய்ஸ் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாய்ஸ் சேஞ்ச் வர்றதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி பாலிப்பாக இருக்கலாம், இல்லை வோக்கல் நாடியூலாக இருக்கலாம், இல்லை லரிஞ்சைட்டிஸாக இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேன்சராக இருக்கலாம். வோக்கல் கார்டு கேன்சர் வந்து ரொம்ப காமன். இஎன்டிலே நாங்கள் காமனாக பார்க்கக்கூடிய கேன்சர் வந்து இந்த லேரிங்ஸில் வரக்கூடிய கேன்சர். ஸோ இதுலேயே வோக்கல் கார்டில் கேன்சர் வந்ததுன்னா அது வாய்ஸ் அஃபெக்ட் பண்ணும், கரகரப்பு ஏற்படும், அவங்க வாய்ஸ் நார்மலாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே ஒரு 15 நாள் 20 நாளைக்கு மேலே கரகரப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது மாறாமல் அப்படியே இருந்ததுன்னா டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும், லேரிங்ஸை எக்ஸாமின் பண்ணணும், ஒரு டைரக்ட் லேரிங்கோஸ்கோப்பி பண்ணணும், பண்ணி என்ன சிச்சுவேஷனில் அந்த வோக்கல் கார்டு இருக்குன்றதை பார்க்கணும், தேவைப்பட்டால் பயாப்சி கூட எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரூல். ஸோ 15 days உங்களுக்கு டைம், அதில் அந்த வாய்ஸ் நார்மலுக்கு வரணும். ஒரு கோல்டு வந்ததுன்னா கூட வாய்ஸ் அஃபெக்ட் ஆகும். கோல்டு வந்து யூஸ்வலாக 1 weekல இல்லை 15 daysல சரியாக போகணும். சரியாக போகலை, அந்த கரகரப்பு அப்படியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பிறவிலேயே காது கேட்காம இருக்கும், இல்லைனா ஏதாவது ஆக்சிடென்ட்னால காது கேட்காம போயிடும். அவங்களுக்குலாம் இப்போ நவீன சிகிச்சை முறைகள் நிறைய இம்ப்ளான்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். பிறந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதே சில பிரச்சனைகள்னால, அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால அந்த குழந்தையுடைய காதுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கலாம், காதுடைய டெவலப்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து பிறந்ததிலிருந்தே காது கேட்காம செவிடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செவிடாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பேச்சு வராது. சரி, அதுதான் அதில் ப்ராப்ளம். என்னென்னா பேச்சுன்றது நம்ம ஒரு இமிட்டேஷன். அந்த குழந்தையோட அம்மா வந்து அம்மா அப்பான்னு அது சொல்லும்போது இது அதை காதில் வாங்கிட்டு இருந்த குழந்தை அதே மாதிரி உதடு அசைவோட அது திருப்பி சொல்ல ட்ரை பண்ணுறது தான் ஸ்பீச். பேச்சுன்றது அப்படி தான் அது டெவலப் ஆகுது. ஸோ இந்த காது கேட்குறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு, அந்த பேச்சு டெவலப் ஆகிறதுல முக்கியமான ஒரு பங்கு. ஸோ காதில் விழலை அப்படின்னா அவனுக்கு அதை ரிப்பீட் பண்ண முடியாது அந்த குழந்தைக்கு. ஸோ பேச்சு வராது. ஸோ நம்ம இதை வந்து ஏர்லியராக கண்டுபிடிக்கணும். ஏர்லியாக கண்டுபிடிச்சி இப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரு வயசு குழந்தைக்கே காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 சேனல் தான் யூஸ் பண்ணுறோம். மனுஷனுக்கு கேட்கக்கூடியது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சவுண்டு கேட்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும். ஸோ இப்போ இவன் வந்து 22 சேனலில் நம்ம காது கேட்குற சவுண்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் கம்பேரபிள் டு 20 to 20,000 ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ அது எவ்வளோ, அதனால் பர்ஃபெக்டாக நம்ம பேசுகிற பேச்சு இதே மாதிரி அவன் காதில் விழாது. அப்பா அப்படின்னா அவன் காதில் ஆஹா அப்படின்னு விழலாம். ஸோ அவன் அதை வந்து திருப்பி ரீஇன்டர்பிரட் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு ஸ்பீச் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, ஸ்பீச் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு இருக்காங்க. அவங்க ஸ்பீச் தெரப்பி கொடுத்து இந்த மாதிரி சவுண்டு கேட்டுனா இதை நீ இப்படி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பேச்சு உதட்டு அசைவெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து அதை ஒரு ட்ரைனிங் வந்து இட் வில் கோ ஆன் ஃபார் 2-3 years. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்காவது அவனுக்கு பேச்சு வரும். பிறந்த உடனே காது கேட்காம பிறந்த குழந்தைக்கு இதை மாதிரி ட்ரீட்மெண்ட். ஏன்னா அவன் வாழ்க்கையில் சவுண்டே கேட்டதில்லை. ஸோ அவனுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஏதோ ஒரு சவுண்டு கேட்க வச்சு ஏதோ ஒரு பேச்சு வர மாதிரி பண்ணிவிடுது.
இது ஒரு 40-50 வயசானவங்க ஏதோ ஒரு காரணத்தினால 2 காதும் கெட்டு போச்சு, காது கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க ஈஸியாக ஸ்பீச்சை பிக்கப் பண்ணிவிடுவாங்க. அவங்க அந்த இதை ஈஸியாக டிசைஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த சவுண்டு என்ன கேட்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு பெஸ்ட் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தா பேச்சு வந்ததுக்கப்புறம் யாருக்காவது காது கேட்காம போனால் அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணால் அவங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். பிறந்த குழந்தை அவங்களுக்கு காதே சுத்தமாக சவுண்டே கேட்கல அப்படின்னா சவுண்டு கேட்க வைக்கணும், பேச்சு வர வைக்கணும். அதுக்காக காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண நிறைய சேலஞ்சிங் சர்ஜரிஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. சூரிய வணக்கம். நன்றி, வணக்கம்.